யாருங்க நீங்க? என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஏண்டா வண்டிய நிறுத்தல? நாங்க எப்போங்க? நேற்று சாயங்காலம் பெரிய ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, ஞாபகம் இல்ல? ஆமாங்க, தேனாப்பட்ட சிக்னல் கிட்ட. ஏன் நிறுத்தல? அவசர வேலை இருந்தது, டிஃபின் வேற சாப்பிடல. இதே உங்க அப்பாவோ அம்மாவோ ஃப்ரெண்டோ அடிபட்டு இருந்தா நிறுத்தாம போயிருப்பியா? கண்டிப்பா நிறுத்திருப்பாங்க. ஏண்டா அந்த அக்கறை இன்னொரு மனுஷன் மேல வரல? இது ஒரு பெரிய தப்பா? தப்புதான்டா, வாழச்சேத்தனால ஒரு உயிரை போயிடுச்சு. எங்க வண்டியை நிறுத்தணும்னு சட்டம் இல்லையே. ஓ, சட்டம் போட்டாதான் உங்களுக்கு மனிதாபிமானம் இறக்கம் எல்லாம் வருமா? அதான்டா எவன் சத்தா எனக்கு என்ன இருக்கீங்க. ஏன் சட்டத்துல இருக்கலாம் தண்டனை இருக்கு, மரண தண்டனை. காரு நிறுத்தாம போனதுக்கு மரண தண்டனையா? ஐயோ, இந்த மாதிரி நியாயம் எல்லாம் உனக்கு அந்நியமா இருக்குல்ல? அதான்டா அண்ணா. ஒரே போலீஸ் கூட்டமா இருக்கு. எதனா விஜயகாந்த் ஷூட்டிங் நடக்குதுங்களா? கொலை நடந்திருக்கு. போயாங்கடா. யோ, மன்ற தலைவர் வந்திருக்காருயா. சார், சீக்கிரம் சீக்கிரம், ராக் ஃபோர்ட் அவுட்டர்ல வந்தாச்சு. எப்ப சாப்பாடு ரெடியா? ஐயா, சோறு குழஞ்சிச்சுங்க, வேற வடிச்சிடுறேன். ஏன்டா கொலை விட்ட? மட்டமான அரிசி, அதான். ஃப்ளைட்ல போறானுங்க பாரு, பாசுமதி அரிசி போடுறதுக்கு. உழைஞ்சது என்ன கொட்டவா முடியும்? அப்படியே அனுப்பு. நீ என்னடா? ஐயா, சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுங்க. அறிவு இருக்காடா உனக்கு? சாம்பார்ல பள்ளி விழுற வரைக்கும் சொல்லிக்கிட்டா இருந்த? பள்ளி விழுந்தா எடுத்து போடு. இவ்வளவு பெரிய அண்டாவுல 2 இன்ச் பள்ளி விழுந்தா யாரும் செத்துற மாட்டாங்க. நாம என்ன சரவண பவனா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ரெகுலர் கஸ்டமர் வராம போயிடுவானேன்னு பயப்படுறதுக்கு. எவனோ வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ ட்ரெயின்ல வர்றான் போறான், அவனுக்கா மறுபடியும் வடிக்க சொல்றியா? அப்படியே அடிச்சு விடு. யாருக்கு தெரிய போகுது? எவன் வந்து கேட்கப்போம். ரயில்வே மினிஸ்டர் போறாரா? சூப்பர்னு சொன்னாரு. அந்த ஆளுக்கு இந்த சாப்பாடு அனுப்பிடாத. ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் பண்ணிக்க. தண்ணி அடிப்பாப்ல. முந்திரி பருப்பும் சிக்கன் 65 அனுப்பி. யாரு யாரு நீ? என்ன என்ன? எல்லாரையும் வெளியே போக சொல்லு. ஏதாவது பணங்கன வேணுமா இல்ல கடத்த போறியா? வெளியே போ சொல்றா. ஏய் வெங்கடேஷ், செல்வராஜ், முத்துவடுங்க, கணேசா, எல்லாரும் வெளிய போங்கடா. என்னாச்சுங்க? டேய், விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்கடா. நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் இந்த பக்கம் வராதீங்க. போங்கடா. That's better. என்ன என்ன வேணும் உனக்கு? எனக்கு இது வேணாண்டா. செத்து போறதுக்கு முன்னாடி எதுக்காக சாவறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்துப்போம்.
இவன் ஏன் மேல தடவுறீங்க? மந்திரிக்கு சிக்கன் 65 உன் பேர் என்ன? சொக்கலிங்கம். எனக்கு சொக்கன் 65. ஏண்டா நல்ல சாப்பாடு போட மாட்டேங்கிற? அது அது வந்து 25 ரூபாய்க்கு சாப்பாடுங்கிற பேர்ல எதையோ ஒன்று அனுப்பி வச்சுட்டு கொள்ள லாபம் சம்பாதிக்கணும். அதானே பிசினஸ்னா ஒன்னு ரெண்டு காசு பார்க்க அப்படி இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் பண்றது தானே, இதுக்கு போய் கொல்லுவீங்களா? ஆ. அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சுக்க பார்க்காத. 5 பைசா திருடினா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா திருடினா தப்பு மாதிரி தாக்க தெரியுது. 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசா திருடினா பெரிய தப்புங்க. அதான்டா இங்க நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா எத்தனை ட்ரெயின்ல எத்தனை ஆயிரம் பேருக்கு மோசமான சாப்பாடு போட்டிருப்பேன். நீ சாக வேண்டி வந்தானே. வேணாம், என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடாத. ஆர்பிஎம் கூப்பிட்டேன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. இது சர்ம ஸ்லோகம். சாகிறதுக்கு முன்னாடி கேட்கிற கடைசி ஸ்லோகம். ஏண்டா தரமான பொருளை தயாரிக்க மாட்டேங்கிறீங்க? வாங்குறவ செத்தாலும் உங்களுக்கு கவலை இல்லைல்ல? நாலனா பாக்கு பொட்டலத்துல இருந்து பல்பொடி, பவுடர், துணிமணி, செருப்பு, ஸ்டவ், டியூப் லைட், டிவி, மிக்சி, ஏர்பின்ல ஆரம்பிச்சு எஸ்கலேட்டர் வரைக்கும் இந்த நாட்டுல தயாரிக்கிற எந்த பொருளையும் தரம் இல்லை. நம்ம ஜனங்க நல்ல பொருளை உபயோகிக்கணுங்கிற எண்ணமே இல்லையாடா உங்களுக்கு? மக்களோட ரத்தத்தை உறிஞ்சினல்ல, இப்ப பார், இதுங்க உன்னோட ரத்தத்தை உரிய போகுது. உனக்கு இதுங்க தீனி இல்ல, இதுங்களுக்கு நீதான் தீனி. பயப்படாத, அட்டைகள்ல ஒரே ஒரு அட்வான்டேஜ், உறிஞ்சிறப்ப வலிக்கவே வலிக்காது. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः.